Hi traders, welcome to KNA Financials. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம பிக் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ணுறது. ஸோ டாப் டவுன் அப்ரோச் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது மார்க்கெட்டில். ஸோ இதான் வந்து நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம எப்படிலாம் வந்து என்ட்ரி எடுப்போம் அண்ட் ட்ரெண்ட் லைன் நம்ம எப்படி மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பியூர்லி வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம எப்படி எடுக்கலாம். ஸோ இதான் வந்து நான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டாடா மோட்டர்ஸ் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஏன் அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே பேங்க் நிஃப்டிலே பார்க்குறோம். ஸோ இதுவே வந்து ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்காக இருந்தால் ஒரு பொசிஷன் ஹோல்டிங் பண்ணுற மாதிரி தான் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ராடே. ஸோ அதுக்காக வந்து நான் இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக இங்கே ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பிரேக் அவுட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பிரேக் அவுட் நமக்கு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மந்த்லி கேண்டில் அக்டோபர் மந்த் 2021 நடந்திருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ இது வந்து மந்த்லி டைமில் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அண்ட் தென் கன்சால்டேஷன். ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நமக்கு ஒரு பிரேக் அவுட் அப் சைடில் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே கொடுத்துச்சு, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் நான் வந்து உங்களுக்கு வேறு கலரில் மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நமக்கு மந்த்லி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து டாடா மோட்டர்ஸ் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 600-700 வரைக்கும் நமக்கு ஈஸியாக போகும். ஸோ இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மந்த்லி அனாலிசிஸ். ஸோ ஃபர்தராக வந்து நம்ம இதை ட்ரில் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக மந்த்லேருந்து நம்ம 4 hours டைம் ஃப்ரேம் போகலாம். ஸோ 4 hours டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்மளால் என்ன லெவல்ஸ் ஆப்வியஸாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் அனாலிசிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மந்த்லி பிரேக் அவுட், கீழே இருக்கிற பிளாக் லைன் மந்த்லி பிரேக் அவுட் அண்ட் மேலே இருக்கிற ஆரஞ்ச் லைன் வந்து மந்த்லி பிரேக் அவுட் அப்பர் லெவலுக்கு போகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம 4 hours டைம் ஃப்ரேம் வந்துட்டோம் இல்லையா. ஸோ இதில் நமக்கு ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்ம இங்கே என்ன ட்ரெண்ட் லைன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் நடக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு ஹால்ட் எடுத்துருச்சு. ஸோ இப்போ நல்லா ஜூம் பண்ணால் நமக்கு தெரியும். ஸோ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் படி நமக்கு மார்க்கெட் வந்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே தான் போகணும். ஸோ இப்போ இந்த ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னை வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இண்டக்ஷன் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ 4 hours சரி நமக்கு இண்டக்ஷன் கேண்டில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு 1 hour போனாலும் நமக்கு வந்து ஈஸியாக இண்டக்ஷன் கேண்டில் நமக்கு கிடைக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போது இங்கே நம்ம ஃபர்தராக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இண்டக்ஷன் மேக் பண்ணனால இங்கே வந்து ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து எந்த சைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாத காரணத்தினால அங்கே என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக மார்க்கெட் ஹால்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்ஷன் கேண்டிலோட ரேஞ்சை நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து நம்மளோட ரேஞ்ச். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் பொசிஷன் எடுக்க போகிறோம். அண்ட் தென் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் எங்கே இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் லைன். ஸோ இந்த பிளாக் லைன் வந்து நம்ம 4 hours வரைஞ்ச லைன். ஸோ இது வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வரும். சரிங்களா? ஸோ இதுவே வந்து நம்ம இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து மைன்யூட்டாக கேப்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேம் டெக்னிக்கை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த இண்டக்ஷன் கேண்டில் வந்து நம்ம எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ 439.50 வந்து நமக்கு வந்து இருக்கிற பை லெவல். ஸோ அதுக்கு மேலே போனால் மார்க்கெட் மறுபடியும் பை ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 435.70. ஸோ இதை வந்து நான் எப்படி கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 435.50. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இண்டக்ஷன் கேண்டில் 1 hour இருக்குது. ஸோ ஸ்விங் பொசிஷன் பேஸ் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருந்தால் இந்த இண்டக்ஷன் கேண்டில் எங்கே பிரேக் கொடுக்குதோ அந்த பிரேக்கில் வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் அண்ட் ஸ்விங் பொசிஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு இந்த லெவலில் வந்து பிரேக் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வந்து 439.50 மேலே வைக்க போகிறோம். அண்ட் தென் நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்மளோட டார்கெட். ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு 8 rupees நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இன் லாங் டேர்ம். ஸோ இது வந்து 1 hour. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 days வந்து இந்த டார்கெட் அச்சீவ் ஆக டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1 hour கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஸோ சப்போஸ் 1 hour கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி எடுக்கல, உங்களுக்கு வந்து இமீடியட்டாக 15 minutes கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக வந்து இந்த ஸ்விங்கை உடைக்கணும். அப்படி இந்த ஸ்விங் உடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட என்ட்ரி. ஸோ நம்மளோட என்ட்ரி வந்து ஐடியலாக வந்து 1 hourலையும் 15 minutes சேம் என்ட்ரி தான் இருக்கும். பட் இன் 15 minutes நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் இமீடியட்டாக என்ட்ரு ஆகும். நம்ம வந்து 1 hour கேண்டில் க்ளோஸுக்காக வெயிட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக 15 minutes க்ளோஸ்லேயே வந்து நம்ம என்ட்ரி ஆகிடுவோம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் வந்து 435.50 கீழே வந்து பிரேக் வச்சிருச்சு, ஒரு 15 minutes கேண்டில் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுப்போம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 439.50 மேலே இருக்கும். அண்ட் தென் நம்மளோட டார்கெட் வந்து ரிமைன்ஸ் த சேம். ஸோ டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற என்ட்ரி வந்து 15 minutes இருந்தாலும் 1 hour இருந்தாலும் ஒரு ஸ்விங் பொசிஷன் நமக்கு கிடைக்கும் போது நம்ம வந்து இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 4 hours வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் கீழே இறங்கும் அப்படின்னா 427.05. ஸோ ஃபர்தர் வீக்குக்கு டாடா மோட்டர்ஸ் நமக்கு எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபர்மேஷன் இப்படி கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு
425-26 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் மார்க்கெட் மேலே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையர் சைடு எவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 வரைக்கும் நமக்கு போகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்ச் லைனை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ மந்த்லி நம்ம வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வந்து மந்த்லி கேண்டில் வரைஞ்சோம் இல்லையா, ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் மறுபடியும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி கன்சம் போது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ண பிரேக் நமக்கு கொடுக்கணும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம வரையும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக வந்து மேலே போகும். ஸோ அது எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக வரைஞ்ச ஆரஞ்சு லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக போய் ஆகணும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து சிஎன்சியில் வந்து ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸில் எப்படி அது பிஹேவ் ஆகுது, உங்களோட பை என்ட்ரி அண்ட் செல் என்ட்ரி. ஸோ ஒரு ஸ்டாக் வாங்கும்போது உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டும் இருக்காது, பெரிய லாஸ் இருக்காது, பட் உங்களுக்கு லேர்னிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த லேர்னிங் தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டி போகும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நான் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 to 456 வரைக்கும் என்னோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே போகிற சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பஃபர் விட்டு நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து 433.75 வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். அந்த நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 456 to 450 வரைக்கும் நமக்கு ஈஸியாக போகும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஏதோ ஒரு ஸ்டாக்கை எடுத்துக்கோங்க, அதோட அனாலிசிஸ் பண்ணுங்கள். அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கில் ஒரே ஒரு ஷேர் மட்டும் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு என்ட்ரி எக்ஸிட் பிளான் பண்ணிவிட்டு அதுக்காக ஒரு டைம் கொடுத்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் வந்து உங்களுக்கு நல்ல லேர்னிங் கிடைக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாது, இது வந்து சிஎன்சி இது மாதிரி தானே, கரெக்டுங்களா? ஸோ இந்த சிஎன்சியில் நமக்கு வந்து டிகே ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது அண்ட் ரொம்ப ரிஸ்க்கும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து லாட் சைஸை கூட்டிட்டு இந்த சிஎன்சியை வந்து நம்ம வந்து ரெகுலராக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு நல்ல லேர்னிங் ப்ளஸ் அனாலிசிஸ் ஸ்கில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த அனாலிசிஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு, எதுவும் கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் மேக்ஸிமம் அதை வந்து படிச்சுட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் லேர்னிங் வீடியோ, ரொம்ப டீட்டெயிலாக நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ பேசிக் அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுவே வந்து ஒரு பிகினருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுங்கள் கைஸ். லேர்ன் பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.